ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரெட்ரோ கேமிங் தமிழ். ஸோ நீங்கள் வந்து பிஜிஎம் அக்கௌண்ட் வந்து பை பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ அக்கௌண்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதே நீங்கள் 1 lakh அக்கௌண்ட் அரௌண்ட் 1 lakh பக்கமாக எடுக்கிறீங்கன்னா நான் வந்து 4 month வரைக்குமே உங்களுக்கு நான் இஎம்ஐ பண்ணி தருவேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ குரூப்பில் வந்து போட்டிருப்பாங்க 95Kன்னு போட்டிருப்பாங்க. எனக்கு இதே 95Kக்கு எனக்கு 4 மாதம் இஎம்ஐ பண்ணி கொடுங்க அப்படின்னா, யார் 95K போட்டிருக்காங்களோ நீங்கள் அவங்கக்கிட்டே போய் கேட்டு 4 மாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெருசாக ப்ராஃபிட்டில் இல்லை கைஸ். நிறைய பேர் வந்து இஎம்ஐ அக்கௌண்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்காக கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வந்து இஎம்ஐ பண்ணி தரதை தவிர இதில் ப்ராஃபிட்காகலாம் நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதே அந்த 95K வந்து நான் ஃபுல்லாக கொடுத்து தான் வாங்கணும். அந்த 95Kவை நான் வந்து வேறு ஏதாவது ஸ்டாக்கில் போட்டேன்னா 4 மாதத்தில் உங்கள்கிட்ட எடுக்க நான் ப்ராஃபிட் விடவே நான் அதிகமாகவே எடுத்துக்குவேன். ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. இஎம்ஐ அக்கௌண்ட் வந்து நிறையா இது பண்ணுறாங்க ப்ரோ, நிறையா ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், 4 month 95K வந்து இதில் போடுறதுக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் போட்டோம்னா இதை விட ஹையாகவே கிடச்சிரும். ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அக்கௌண்ட்டில் பண்ண மாட்டிங்கன்னா, பட்ஜெட் அக்கௌண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். 2K அக்கௌண்ட்டு 3K அக்கௌண்ட்டு கூட இஎம்ஐ பண்ணுறோம். ஒன்லி 1 month தான் கைஸ். 1 month நீங்கள் வந்து பெண்டிங் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த இஎம்ஐயில் வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரியாமல் அன்லிங்க் போடக்கூடாது. இன்கேஸ் அன்லிங்க் வந்து 1 time போட்டிங்கன்னா ஓகே. திரும்ப அன்லிங்க் போடுறீங்க, நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து இஎம்ஐ பெண்டிங் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணலான்னு பார்க்குறீங்க, நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிடுவேன். உங்களோட இனிஷியல் அமௌண்ட்டு கேபிட்டல் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள, அந்த அமௌண்ட்டு எதுவுமே நான் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐ அக்கௌண்ட் வந்து எடுத்திங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டி முடித்தா தான் அந்த அக்கௌண்ட்டை சேல் பண்ணுறது, இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை போட்டு வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே என்னால் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் பண்ண முடியாது கைஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து சேல் பண்ணலாம், சேல் பண்ணிக்கலாம். மெயினாக லாகின் வந்து சிங்கிள் லைனில் வச்சுருக்கேன் கைஸ். அதுவும் இல்லாமல் குரூப்பில் ஜாயின் ஆனோன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் மாதிரியே ஸ்கேமரும் ஜாயின் ஆவான். நீங்கள் எப்படி கஸ்டமர் மாதிரி ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி அவன் வந்து நார்மல் கஸ்டமர் மாதிரியே ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பான். அப்புறமா ஸ்கேம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருப்பான், 2 நம்பர் வச்சுருப்பான். ஒரு நம்பரில் உங்கள் நம்பர்லாம் நோட்டீஸ் பண்ணி இன்னொரு நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுவான். குரூப்பில் 3 அட்மின் இருப்பாங்க, 3மே நான் தான் கைஸ். 3 அட்மினை தவிர வேறு யாராவது உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் உள்ள அட்மினுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவர் வந்து அந்த ஸ்கேமர் வந்து குரூப்பில் வந்து கிக் அவுட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேமர் அலாட்டு போட்டுட்ருவார். ஏன்னா இப்போ இது வந்து எல்லா ஸ்டோர்லேயுமே நடக்கிற ஒன்று தான். நீங்கள் வந்து ஜாயின் ஆனீங்கன்னா ஸ்கேமரும் அந்த வீடியோவை பார்ப்பான். வீடியோவை பார்த்து ஜாயின் ஆகி உங்கள் அக்கௌண்ட் வந்து, நான் இப்போது எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 5K இருக்குன்னா 5K அக்கௌண்ட்டுக்கு வந்து 20K நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படிம்பாங்க. நீங்களும் சரி பரவாயில்ல 20K எடுக்கிறாங்க, நீங்கள் லாகின் கொடுப்பீங்க. உடனே அவன் லாகின் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவான். இன்கேஸ் சிங்கிள் லாகினாக இருந்தால் அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது. இதே டபுள் லாகினாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு லாகின் வந்து செக்யூர் பண்ணி ஏதாவது செக்யூராக பண்ணலாம். இதே சிங்கிள் லாகினா எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா கைஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon again in another video guys.